இப்போ தான் நீங்கள் வந்து கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்காண்டி வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் எப்படி எஃபெக்டிவாக கேட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பிஃபோர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரீம் ஸ்கூல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 காலேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த காலேஜுக்கு வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் அந்த காலேஜில் நமக்கு அட்மிஷன் கிடைக்கும்னு சொல்லி பாருங்கள். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன்டேஜ் வந்து ரா ஸ்கோராக மாற்றிருக்கு. லாஸ்ட் இயர் வந்து அந்த பர்சன்டேஜுக்கு எவ்வளோ ரா ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்து உங்கள் டார்கெட் மார்க்காக நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அவுட் ஆஃப் 200 மார்க்குக்கு நான் எவ்வளோ வந்து கேட் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிசைட் பண்ண பிறகு வந்து கேட்டில் இருக்க 3 செக்ஷனில் வந்து உங்களோட ஸ்ட்ராங் செக்ஷன் எது, வீக் செக்ஷன் எதுவும் அதை பொறுத்து நீங்கள் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்ட்ராங் செக்ஷனில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஒரு மார்க்கில் வந்து மோர் தேன் 50 to 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்ட்ராங் செக்ஷன்ல எடுக்க பாருங்க. உங்க வீக் செக்ஷன்ல வந்து ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ற அளவுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா போதும். உங்களோட அட் தி எண்ட் கோல் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரீம் ஸ்கூல் போறதுக்கு நான் எவ்வளோ செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணும், ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ணணும்னு நினைச்சிட்டு அந்த கட் ஆஃபுக்கு ஏற்றபடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே உங்களோட ப்ரிப்பரேஷனும் எஃபெக்டிவா இருக்கும். பிளஸ் யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா இந்த கேட் எக்ஸாம் வந்து வாஸ்டா நிறைய இருக்கும். நம்ம எல்லாத்தையும் படிச்சு தான் போயிட்டு இருக்கிறதுக்கு வந்து யூ டோன்ட் ஹேவ் டைம், இல்லை லெஸ் டைம் தான் இருக்கு நமக்கு. ஸோ இருக்கிற கம்மியான டயத்தில் நீங்கள் எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து செட் அ ஸ்கோர் அஸ் அ டார்கெட். அப்புறம் அந்த ஸ்கோரை வந்து ஈச் எக்ஸல்லையும் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை டிசைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மோர் சச் MBA பற்றி தமிழில் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் MBA தமிழ் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.